தென்கொரியா அப்படிங்கிற நாட்டில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய சகாக்களோடு உட்கார்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. 40 நிமிஷம் இவங்க பேசியிருக்காங்க. இந்த பேச்சினுடைய முடிவில் ட்ரம்ப் வழக்கம் போல வெளியில் வந்து என்ன பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறதில்ல. ஜி ஜின்பிங் அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் இங்கே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பென்டகனுக்கு கொடுத்துருக்கார். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. ஒரு 5 நாட்கள் பயணம் ஏஷியன் மீட். இதில் ட்ரம்ப் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் ஃபஸ்ட்டு போனது மலேசியா. அதில் மக்கள்கிட்ட பெரிய அளவிலான வரவேற்பு அப்படிங்கிறதும் சரி, ஒரு ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவையும் அவர் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டார் அப்படிங்கிறது. அடுத்து ஜப்பானுடைய புதிய பிரைம் மினிஸ்டரையும் சந்தித்தார். ஒட்டுமொத்த ஜப்பானையும் குத்தகைக்கும் எடுத்துட்டார். $500 பில்லியன் அளவிற்கான ஒப்பந்தத்தை சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜப்பானிய அந்த லேடி பிரைம் மினிஸ்டர். அடுத்ததாக 3ஆவதா தென்கொரியா போனார். தென்கொரியா போனதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய 1/3 முதலீடை என்னுடைய நாட்டுக்கு நீ கொடுத்தே ஆகணும்னு ஆர்டர் போட்டு வந்தார். அதே தென்கொரியாவில் வச்சு சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கோடையும் மீட்டிங்க்கு ஆர்கனைஸ் பண்ணார். பட் இது 1-to-1 இன்டர்வியூவாக 2 பேரும் சந்திச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் வந்து ஈடுபடுவாங்கன்னு பார்த்தா அப்படி ஒரு சம்பவத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜி ஜின்பிங்கோட இங்கிட்ட ஒரு 7 பேர், ட்ரம்ப்போட அந்த பக்கம் ஒரு 7 பேர் அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகள். இப்படி ஒரு மீட் வந்து நடக்கும்போது 2 தலைவர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி 2 நாட்டினுடைய அஃபீஷியலாக அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பேச முடியும். இதே ரஷ்ய அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் வந்து சந்திக்கும் போது 2 பேர் மட்டும்தான் பேசிக்கிட்டாங்க. இந்த 2 பேர் முடிவெடுத்தாங்கன்னா ஓகே அப்படிங்கிறது தான் அமெரிக்காவிலையும் இருந்துச்சு, ரஷ்யாவிலையும் இருந்துச்சு. பட் ஜி ஜின்பிங்க்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் சீனாவில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விஷுவலை பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இத்தனை பேர் ஒன்றாக உட்கார்ந்துருக்கும் போது 2 பெரும் தலைவர்கள் ஒருத்தவங்களுக்கு ஆதரவாகவோ இல்லை ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவாக முடிகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கவே இருக்காது. சரி, இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இந்த மீட்டில் ட்ரம்ப் சாதிச்சாரா இல்லை ஜி ஜின்பிங் ஜெயிச்சாரா அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. சீனாவுக்கு 57% வரி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது. அது இப்போது 47% குறைக்கப்பட்டிருக்கு. 10% வரி அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து குறைக்கிறதுக்கு இப்போ ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல். அப்போது இது சைனாவுக்கு சாதகமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 2வது, உக்ரைன் போரை நிறுத்த போகிறோம் அப்படின்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர உதவி செய்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது ஜி ஜின்பிங் அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட போகிறாரா அப்படிங்கிற கொஸ்டினை எழுப்பலாம். பட் தன்னால் முடிஞ்ச அளவிற்கான உதவியை உக்ரைன் போரில் சீனா செய்யும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. 3வது, சோயா பீன்ஸ் அதிகமான அளவில் அமெரிக்காவில் விளையக்கூடிய ஒரு பொருள். அதை ட்ரம்ப் அதிக அளவில் வரி விதித்தார். 100, 200 அப்படின்னு போயிட்டே இருந்தார். ஏன் 400% கூட வரி விதிச்சிட்டு இருந்தார். ட்ரம்ப் வந்து வரியை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த நேரத்தில் சோயா பீன்ஸை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சைனாக்காரங்க முடிவெடுத்தாங்க. இப்போது அந்த சோயா பீன்ஸ் அதிகமான அளவில் உற்பத்தி ஆகுது. பட் அது விற்கிறதுக்கான இடங்கிறது அமெரிக்காவில் இல்லை. ஏன்னா பெரிய மார்க்கெட் சைனா அதை வாங்காமல் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு நட்டமாச்சு. இப்போது சைனாவினுடைய நிறுவனம்
இந்த மீட்டிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதில் ரிலேட்டடான சோயாபீன்ஸை வாங்குறதுக்கு டீலில் சைன் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்தில் அமெரிக்காவினுடைய சோயாபீன்ஸ் இனிமேல் உற்பத்தி செய்யப்படும், அது கொள்முதல் பண்ணக்கூடிய இடமாக சீனாவாக மாறப்போகுது. 4வதா ரேர் எர்த் மினரல்ஸ், அரிய வகை தாதுக்கள் எங்கே இருக்குது? வேர்ல்டு வைடாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 90% வந்து சீனாவில் தான் அதிகமான அளவில் அந்த அரிய வகை தாதுக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இந்த அரிய வகை தாதுக்கள் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா சீனாவுக்கு சொந்தமானது. பட் ட்ரம்ப் ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்கிறாரு, அரிய வகை தாதுக்களை அமெரிக்காவுக்கு கொடுக்கறதுக்கும் சீனா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அரிய வகை தாதுக்கள் உலகத்திற்கானது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கு. ஸோ ட்ரம்பினுடைய ஆளுமை அப்படிங்கிறது இந்த இடத்துல வெளிப்படுறதா தான் பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில் அரிய வகை தாதுக்களை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஜி ஜின்பிங் இந்த இடத்துல லைட்டாக சறுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 6 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவினுடைய தலைவரும் அமெரிக்காவினுடைய தலைவரும் சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படிங்கிறதே இது ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன ஒரு மீட் தான். அப்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில உறவுல விரிசல் இருந்திருக்கு. அதை ட்ரம்ப் வந்து டெவலப் பண்ணார். இப்போ மறுபடியும் அவரே என்ன பண்ணுறாரு, அதை புதுப்பிக்கிறதுக்கான வேலையும் செய்கிறார். ஸோ ஆவதும் என்னாலே அழிவதும் என்னாலே அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய பாலிசி. இருந்தாலும் தன்னுடைய பீரியட் முடிகிறதுக்குள்ள அந்த விஷயத்தை அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கான பெரிய சக்ஸஸ் தான். தென்கொரியாவில் ஜி ஜின்பிங்க்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. காரணம் என்னென்னா, சீனா வந்து ஒரு கம்யூனிச நாடு. இந்த கம்யூனிச நாடு தென்கொரியாவுக்கு சாதகமான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டாங்க. அவங்க முழுக்க வடகொரியாவினுடைய அதிபர் கிம்முக்கு ஆதரவாக தான் ஜி ஜின்பிங் செயல்படுவார். அப்போது தென்கொரியாவில் ஏதேனும் சம்பவம் ஜி ஜின்பிங்க்கு எதிராக நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஒரு யூடியூபர், ஒரு 58 வயது மதிக்கத்தக்க யூடியூபர் ஒரு பெரிய அளவிலான ஒரு வீடியோ ஒன்று வைரல் பண்ணுறாரு. அது மட்டுமல்ல, அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு வெளியில் நின்று அவர் ப்ராட்டஸ்ட் பண்ணியிருக்காரு. அது இப்போது பேசு பொருளாக மாறி. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, 2 தலைவர்கள் பேசுகிறத தான் ட்ரம்ப் விரும்புவார் அப்படின்னு. சீனாவில் ஜனநாயகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த நிறையா பேர் இருக்கிற மாதிரியான மீட்டிங்கை அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரிலேட்டடாக ட்ரம்ப் வந்து சந்தோஷப்படலை. அதனுடைய வெளிப்பாடு அவர் ப்ரெஸ் மீட்டில் எப்படி கொடுத்துருக்காருன்னா, அவுட்ஸ்டாண்டிங் குரூப் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உண்டான நக்கலாக ஒரு பதில் சொல்லுவார்ல, அந்த மாதிரியான பதிலை வந்து பதிவு செஞ்சுருக்கார். சீனாவினுடைய சக்ஸஸ் இந்த மீட்டில் என்ன அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா தைவானை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படிங்கிறது தான். தைவானுக்கு அதிகமான அளவில் ஆயுதங்கள் கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கான மிசைலை தயாரித்து கொடுக்கறதாகட்டும், இப்படி ஏகப்பட்ட வேலைகளை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தைவானை பற்றிய பேச்சு அப்படிங்கிறது இந்த 40 நிமிஷத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் தைவானை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. தைவானை நீங்கள் கைப்பற்றக்கூடாது, தைவானுடைய நிலப்பகுதி நீர்ப்பகுதி ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சீனாவுக்கு கொடுக்கல. ஸோ கட்டளையிடக்கூடிய இடத்துல ட்ரம்ப் இல்லைங்கிறத அவரே புரிஞ்சுக்கிறாரு சீனாவுக்கு எதிராக. அப்போது தைவான் விஷயத்தில் சீனாவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை பென்டகனுக்கு கொடுத்தாருன்னு ஓப்பனிங்கில் சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, நியூக்ளியர் ரிலேட்டடான டெஸ்ட்டை அமெரிக்காவில் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இப்போது நீங்கள் கடந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கடலுக்கு அடியில் ரொம்ப தூரம் பயணித்து தாக்குவதற்கு வல்லதாக ஒரு சுனாமியவே உருவாக்குவதற்கு ரஷ்யா முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு. அது மாதிரியான ஆயுதங்களை ரஷ்யா உருவாக்கியிருக்குன்னு தன்னுடைய காலர் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ். அப்படிப்பட்ட இடத்துல இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, நான் மட்டும் உனக்கு சலைச்சவனா, நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு விஜய் டிவி கோபிநாத் மாதிரி இப்போ கிளம்பியிருக்காரு நம்முடைய ட்ரம்ப் அவர்கள். சைனாவில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஜி ஜின்பிங்கினுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வருவதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தன்னுடைய மகளை அங்கே சீனாவினுடைய அதிபராக மாற்றுவதற்கான பெரும் முயற்சியில் ஜி ஜின்பிங் ஈடுபடுறாரு. ஆனால் 9 முக்கியமான அதிகாரிகள் இப்போ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஏன் இப்போது இந்த 1-to-1 இன்டர்வியூவை பற்றி நான் ஆரம்பத்தில் கோட் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் சீனாவில் அங்கே கம்யூனிச கட்சி தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக தான் இந்த குரூப் மீட்டிங்கை சீனா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. எது எப்படியோ ஜி ஜின்பிங்கினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் ஒரு பெரிய சாதனையை படைக்க இருக்கிறார் அப்படிங்கிறது தான்
இந்த மீட்டிங்கை வச்சு புரிஞ்சுக்க முடியும். பென்டனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, இது வந்து வலியை குறைப்பதற்கு வாய்ப்புள்ள மருந்து. இதை வச்சு சைனா அதிக அளவில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, கடல் வழியில் அதிகமான போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. வெனிசுலாலையும் நான் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு. இப்படிப்பட்ட நிலையில அந்த பென்டனில் அப்படிங்கிற அந்த வலி நிவாரணியை நீங்கள் தயாரிக்கிறத குறைச்சிக்கோங்கிற ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இதை சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கும் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிரு. எது எப்படியோ இந்த இருவரும் தலைவர்கள் சந்திச்சிருக்கக்கூடிய விஷயம் இந்தியாவிற்கு கொஞ்சம் சாதகமான அம்சமாக தான் பார்க்கப்படுது. ட்ரம்ப் வந்து நேற்றைய தினம் கூட தென்கொரியாவில் வச்சு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களை ரொம்ப பெரிய அளவில் புகழ்ந்திருக்காரு. மோடி வந்து மிகவும் பார்ப்பதற்கு மென்மையானவராக இருப்பார், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் கடினமானதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து டாரிஃப் ரிலேட்டடான விஷயத்திலையும் சரி, இந்தியா பாகிஸ்தான் போர் ரிலேட்டடான விஷயத்திலையும் சரி, ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் மெச்சூர்டாக இந்தியா வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானை வச்சு பாகிஸ்தானுக்கு செக் வச்சிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.